காலை வேலை வணக்கங்கள். ஜாதிய ஆணவ படுகொலைகள், ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கு. எப்பொழுதெல்லாம் ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை நிகழ்கிறதோ அப்பொழுது ஆணவ படுகொலைக்கென்று ஒரு தனியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதற்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை மட்டும் வைத்துவிட்டு அடுத்த ஆணவ படுகொலைகளை பார்க்க போய்விடுகிறார்கள் அரசியல்வாதிகள், சமூக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள். ஆனால் இன்று வரை ஜாதி மறுப்பு திருமணங்கள், பொருளாதார சமமற்ற நிலையில் இருக்கிற ஒரே ஜாதிக்குள் நடக்கும் திருமணங்களில் இருக்கிற கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு இவர்கள் சொல்கிற தனிச்சட்டம் தீர்வானதா? தனிச்சட்டம் தேவை. முறையாக அந்த வழக்கு காவல்துறையால், நீதிமன்றங்களால், ஊடகங்களால், பொதுமக்களால் எல்லாம் சரியாக அணுகப்பட்டு முறையான விரைவான தண்டனை பெறப்பட்டு அவர்கள் சிறை செல்ல வேண்டும். இதில் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சங்கர் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் மேல்முறையீடு. அதிலே பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற கௌசல்யா என்கிற நபர் இன்றும் போராளியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். இறந்தது சங்கர் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் அளிக்கப்பட்டது. இன்று வரை ஆணவ படுகொலைகள் முறையாக அரசு துறை நிறுவனங்கள், ஆட்சியாளர்கள், மாவட்ட நிர்வாக அமைப்புகளாக இருக்கிற காவல்துறை, ஆட்சி மன்றத்துறை, நீதித்துறை, நீதிபதிகள், சமூக பொறுப்பு கூடியவர்கள் தங்களை தலித்திய போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு சம்பவம் நடந்திருக்க இடத்திற்கு போய் தகவல்களை திரட்டி எப்படி முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு தரவுகளை தருகிற கருங்காலிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகளை நடப்பதற்கான சாத்தியங்களையும் வாய்ப்புகளையும் தொடர்ந்து பேணி வருகிறார்கள். இதில் ஜாதி மட்டும் கிடையாது, பொருளாதாரம் இருக்கிறது. இதில் ஜாதி மட்டும் கிடையாது, அரசியல் அதிகாரம் இருக்கிறது. இதில் ஜாதி மட்டும் கிடையாது, சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இதில் ஜாதி மட்டும் கிடையாது, நீதித்துறையினுடைய மெத்தனங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒருவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதானது. அவருடைய உற்றார் பிறந்தவர்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிறது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய உயிர் கேள்விக்குறியாகிறது. இவர்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? சட்டம் இருக்கிறது, எல்லாருக்கும் பாதுகாப்புக்கு சட்டம் இருக்கிறது. தனக்கு உயிர் பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் போய் காவல் நிலையங்களிலே கோர முடியும். அதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த இருக்கிற சட்டங்கள் இதுவரை நடந்த கொலைகளில் யாரையேனும் பாதுகாத்திருக்கிறதா? இவருக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காவலரை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் அந்த காவல்துறையால். ஆனால் அந்த குடும்பத்தை, அவர்களுடைய நகர்வை பாதுகாக்கிற ஏதேனும் செயல் திட்டங்கள் இங்கே இருக்கின்றனவா? சரி, இவர் கொலை செய்ய போகிறார் என்று சொன்னால் அவரை சிறையில் பிடித்து அடைத்து விட்டால் அந்த கொலை நிகழாமல் இருந்து விடுமா? சிறைச்சாலையில் இருந்து அவர் கொலைக்குரிய ஆணைகளை இட முடியும். ஒட்டுமொத்த சமூகமும் ஆணவ படுகொலை நடப்பதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும், எல்லா சாத்தியங்களையும், எல்லா தன்மைகளையும் கொண்டிருக்கிறது. இந்த சமூகம், இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல், இந்த அதிகாரிகள், காவல்துறை அனைத்தும் ஆணவ படுகொலை நடப்பதற்கு சாதகமான அத்தனை 100% சாதகமான சூழ்நிலையோடு இந்த சமூகம் இருக்கிறது.
அந்த ஆணவ படுகொலையை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் 100% நீங்கள் செயல்பட வேண்டும். தனி சட்டம் இயற்ற வேண்டும். ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய வாழும் இடத்தில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவர் வேலை செய்யும் இடத்தில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய உற்றாருடைய பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும். சாலையில் விபத்து நடந்தால் அந்த விபத்து அந்த ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவற்றிற்கு நடுவே இந்த ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செய்கிற ஒரு குடும்பம் அல்லது ஒரு இணை தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் ஒரு ஆணவ படுகொலையில் முடிந்தால், இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்த ஒன்று, உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, கடந்து போய்விட்டீர்கள். 2 உயிர்கள் இன்று மட்டும் இல்லை, இன்னும் ஒரு மாதம் கழித்து இதே மாதிரியான ஒரு உயிர்கள் போகும். அது சாலையில் போகலாம், அல்லது சாலை கொட்டாயில் போகலாம், அல்லது தெருவில் போகலாம், கவின் போல போகலாம், சாலையில் போகலாம், சங்கர் போல போகலாம், கோகுல்ராஜ் போல ரயில் தண்டவாளத்தில் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஒரு சட்டம் என்கிற ஒரு போராட்டத்தில் அரசியல் இருப்பை உறுதி செய்துவிட்டு இவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு எதிராக, அதாவது ஆணவ படுகொலைகளை செய்வதற்கான கட்டமைப்பு என்பது அதிகாரத்தில் இருக்கிற தமிழக அரசை விட கூடுதல் பலம் பொருந்திய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்கு பணம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, உள்ளூரில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய பலம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கின்றன, நீதிபதிகள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய ஒற்றுமை இருக்கிறது. ஆக ஜாதிய ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டமைப்புகள் உடைபட வேண்டும். இந்த கட்டமைப்புகள் பணம் ரீதியாக, ஜாதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கும் இருக்கிற இந்த கட்டமைப்பு என்பது, இந்த கெட்டித்தன்மை என்பது இருக்கிற தமிழக அரசின் விட கூடுதல் பலம் கொண்டது. தங்களை பலி கொடுக்க துணிகிற இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்த இந்த இணையரை கொல்வதற்கு, தங்களுடைய வாழ்வை கொடுப்பதற்கு, என்னுடைய ஜாதியினுடைய தூய்மைத்தன்மையை காப்பதற்காக தன்னை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கான மடமை கொண்ட மனிதர்கள் கொண்ட இந்த சமூகத்தில் இப்பொழுது முன்பை விட, 10 ஆண்டுகளுக்கு முன்பை விட இப்பொழுது ஜாதித்தன்மை, ஜாதிய திமிர் நகரங்களுக்குள்ளும் விரைவி இருக்கிறது. முன்னே நகருக்குள்ளே பக்கத்தில் இருப்பவருடைய ஜாதியை கேட்காமல் இருந்தார்கள். இன்று கேட்டுவிட்டு அவர்களோடு உறவாட வேண்டாம் என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனநிலையில் இன்றைய சமூகம் கிளம்பி இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற சமூகம் ஈரோடு மாதிரியான நகரத்தில் அருகாமையில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இருந்தால் குழந்தைகளை அந்த வீட்டிற்கு விளையாட அனுப்ப மறுக்கிறார்கள். நீங்கள் எங்கே வளர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜாதிய ஆணவ படுகொலைக்கு சட்டம் மற்றும் தீர்வாகாது. அந்த குழந்தைகளை காக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய உண்மையான உரிமையை தர வேண்டும். அவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பை இம்மியளவும் சமரசம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். அவருடைய உடன் சேர்ந்தவர்கள், அன்னார், அவருடைய தந்தை, தாய் எல்லோருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். தாய் மாமன் உட்பட அவருடைய இரத்த உறவுகள் அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்யாத ஒன்று, நாளை ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் நடந்தாலும் அந்த இணையருடைய ஏதேனும் ஒரு இரத்த உறவு பலி கொடுக்கப்படும். அந்த நிலையில் இருக்கிற சூழலில் இருந்து கொண்டு ஒரு ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் தீர்வு என்பதும், எஃப்ஐஆர் போடப்படாமல் பாதுகாப்பு கேட்டு வருகிற எஸ்பி அலுவலகத்திற்கு வருகிற இணையரை, காதலரை வெறும் பேப்பரை வாங்கி கொண்டு ரோட்டிலே துரத்தி விடுவதும் ஒருபோதும் தீர்வாகாது. அந்த சட்டம் வந்தாலும் இந்த கொலைகள் நிற்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சமூகத்தில் தெரியவில்லை. இந்த சமூக கட்டமைப்பு இன்றும் இப்பொழுதும் நாளை ஒரு ஆணவ படுகொலையை அரங்கேற்றுவதற்கான எல்லா வளமையோடும் எல்லா கட்டமைப்போடும் இருக்கிறது.
நாளையும் இந்த கொலைகளை இவர்கள் அரங்கேற்றுவார்கள். இவர்களுக்கு எதன் மீதும் பயம் கிடையாது. இவர்கள் எதற்கும் கட்டுப்பட்டவர்களாகவும் இல்லை. இது இன்னும் வீரியமாகி கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஜாதிய கட்டித்தன்மையை விட இப்பொழுது இந்த ஜாதிய கட்சிகள், ஜாதி சார்ந்த கட்சிகள், கட்டமைப்புகள் உருவான பிறகு அவை இன்னும் மேம்பட்டு இருக்கின்றன. அடங்கி இருந்தவை மேலெழும்பி வந்திருக்கின்றன. இந்த ஜாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் முகாந்திரங்களும் சமூக சூழலையும் என் கண்முன்னால் பார்க்கிறேன். இது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாதிய ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் இயற்றப்பட்டாலும் இந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற சமூக சூழல் இங்கே இல்லை. அதை தடுக்கிற சமூகம் கெட்டிருக்கிறது என்றால் காவல்துறை அதை போய் சரி செய்ய வேண்டும். ஆனால் காவல்துறை அங்கே போய் மேன் ஜாதிக்காரர்கள் சொல்வதை கேளுங்கள் என்று பொருளாதாரத்தில் சமூகத்தில் கீழே இருக்கிற ஜாதிகளுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு காவல் நிலையம் திரும்பி விடுகிற காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி அளவுக்கு இங்கே இருக்கிறது. ஒரு டிஜிபி உடனடியாக ஒரு அறிக்கையை விடுகிறார். ஒரு இடத்தில் 2 ஜாதிகளுக்கிடையே சண்டை நடக்கிறது. அடுத்த 10வது நிமிடத்தில் டிஜிபி அவருடைய லெட்டர்ஹெட்டில் அறிக்கை அளிக்கிறார். இது வெறுமனே ஒரு சலசலப்பு, இது ஜாதி ரீதியானது அல்ல. வெறும் 15 நிமிடங்களில் அவரிடம் அறிக்கை வருகிறது அந்த பிரச்சனைக்கு. அடுத்த கட்டமாக காவல் நிலையத்திலும் சமரசம் என்கிற போர்வையிலும் பணத்தினுடைய மீதான அமர்ந்து கொண்டும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. இது எல்லாம் எஸ்பி அளவிற்கு தெரிகிறது. எஸ்பிக்கு தெரிகிறது, டிஎஸ்பிக்கு தெரிகிறது, உள்ளூர் காவல் நிலையத்திற்கும் தெரிகிறது. இப்பொழுது பாதிக்கப்பட்டவனிடம் பணம் என்கிற ஒரு சொல் எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறது. நீங்கள் சட்டம் கொண்டு வாருங்கள், எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், ஆனால் சட்டத்திற்கு முன்னால் பணம் என்கிற ஒன்று என்னெல்லாம் செய்யும் என்பது களத்தில் இருக்கிற பலருக்கும் தெரியும். பணத்தை வாங்கி கொண்டு அடி வாங்கியவன், அடிபட்டவன், வெட்டுப்பட்டவன் தன்னுடைய காயத்திற்கு செலவிற்கான ஒரு பணம் கிடைத்தது என்று தன்னை கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே முடக்கிக் கொள்கிறான். இதில் யாரை குறை சொல்வீர்கள்? காவல்துறை உதவி செய்கிறது, காவல்துறையினுடைய முழு அமைப்புகளும் உதவி செய்கின்றன, சமூகம் உதவி செய்கிறது, உடன் இருக்கிற சமூகமும் உதவி செய்கிறது. உனக்கு இது ஒரு நிவாரணம் என்கிற அடிப்படையில் நாளை ஒருவனை தன்னிடம் இருக்கிற பணம் உதவி செய்யும் என்கிற நினைப்பில் வெட்டுவதற்கான லைசன்ஸும் அவனுக்கு கிடைக்கிறது. இதில் சட்டம் எங்கே இருக்கிறது? நியாயம் எங்கே இருக்கிறது? தர்மம் எங்கே இருக்கிறது? அந்த பணம் வாங்க மறுத்தால் வெட்டுப்பட்டவனுக்கு என்ன தீர்வு இருக்கிறது? இந்த சமூகத்தில், இந்த அரசியலில், இந்த அரசியல் அமைப்பில், இந்த காவல்துறையில், இந்த நீதிமன்றத்தில் எங்கே தீர்வு இருக்கிறது? தீர்வுகள் இருந்தால் பகருங்கள், நான் கேட்கிறேன். அவன் வெட்டுப்பட்டவன் அதைத்தான் சொல்கிறான். எனக்கான ஒரு தீர்வு குறைந்தபட்சம் அளவு கிடைத்திருக்கிறது, எனக்கு இது போதும், நான் மீண்டும் வெட்டுப்பட தயாரில்லை என்கிறான். ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் கூறும் நபர்களே, சமுதாயத்தின் கீழ்நிலையில் இறங்கி வாருங்கள். தங்களை தலித் போராளிகள் என்று சொல்லுவாங்க அருகாமையில் நின்று காவல்துறைக்கு தகவல் கொடுத்து எப்படி முதல் தகவல் அறிக்கை போட வேண்டும், இவனுடைய பொருளாதாரம் என்ன, அவனுடைய பொருளாதாரம் என்ன, இவன் அடங்கி போய்விடுவான், இவன் பயந்திருக்கிறான், இவன் வரமாட்டான், இவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற தலித் போராளிகளே, கருங்காலிகளே, நீங்கள் சமூக வெளிகளிலே போராளிகளாக வெறும் படம் காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு காலம் இப்படி ஏமாற்றி நீங்கள் பிழைத்து விடுவீர்கள்? காட்டி கொடுத்து ஆணவ படுகொலைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், முழுக்கமாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள் வேண்டும், மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் வேண்டும். ஒரு ஆணையம் அதை தீர்த்து விடாது. பல கருத்துக்கள் பல நிலைகளிலே கொண்டு வரப்பட்டு இந்த சமூக ஒப்புரவு
உருவாக்கப்பட்டு சமூக ஏற்றத்தாழ்வுகள் மேல் இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நிறைய மாற்றங்களை உருவாக்கிய பிறகு மட்டுமே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். அதற்கு இப்பொழுதுல 1000 மடங்கு குதிரை வேகத்தில் வேலை செய்து பல வேலைகளை செயல்படுத்தி அரசுகள் முன்னெடுத்தால் மட்டுமே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வந்தாலும் வந்த அடுத்த 10வது நாள் ஒரு ஆணவ படுகொலையை இந்த சமூகம் அரங்கேற்றும். அதுதான் இந்த சமூக கட்டமைப்பும் இந்த காவல்துறைகளும் கொடுத்திருக்கிற அதிகாரம் இந்த ஆணவ படுகொலை செய்பவர்களுக்கானது. நன்றி, வணக்கம்.